திருநெல்வேலியில ஒரு பக்கம் போதைப் பொருள் விற்பனை நடந்துட்டு இருக்குது. ஒருவர் போய் காவல்துறையில போய் புகார் கொடுத்துட்டாங்க. அதை விசாரிக்க போன எஸ்ஐய துரத்திட்டு போறாங்க. யாரு? எஸ்ஐய துரத்திட்டு 2 பையங்க துரத்திட்டு போய் அந்த சப் இன்ஸ்பெக்டர் போய் அங்க இருக்கிற டாய்லெட்ல போய் ஒளிஞ்சுக்கிறார், கழிப்பறையில போய் ஒளிஞ்சுக்கிறார். இப்படி அரசாங்கம் மக்களை காப்பாற்ற முடியுமா? ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு 2 பேர் துரத்திட்டு போறாங்கன்னா ஒரு குற்றச்செயல் ஈடுபட்டவர்களுக்கு அச்சம் என்பதே கிடையாது. குற்றச்செயல் ஈடுபட்டவர்களுக்கு அச்சம் என்பது கிடையாது. இவ எப்படி போய் மக்களை பாதுகாப்பாங்க? இல்ல மக்களை பாதுகாக்க இந்த காவல்துறையால் முடியாது. ஏன் என்று சொன்னா இன்றைக்கு போதைப் பொருள் அதிகமா நிறைஞ்சு போச்சு. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. போதைப் பொருள் விற்பனை, கஞ்சா விற்காத இடமே இல்லை. இந்த கஞ்சா போதைக்கு அடிமையாகி இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் பார்க்கிறோம். இந்த கஞ்சா போதை ஆசாமைகள் தான் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. பத்திரிகையில பாக்குறீங்களா? தொலைக்காட்சி திறந்தா வருதுல செய்தி, எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை. இப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சி தேவையா? சிறுமியிலிருந்து பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்ல. இன்னைக்கு பள்ளிக்கு போற குழந்தைங்க கூட பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. அங்க இருக்கிற ஒரு சில ஆசிரியர், எல்லா ஆசிரியர்களும் சொல்லல, ஒரு சில ஆசிரியர் செய்கிற தவறு நம்முடைய சிறுமிகளுக்கு பாலியல் சீண்டல். பல பேர் போக்சோ சட்ட ஆசிரியர் கைது பண்றாங்க. வேலையே பயிரை மேல மாதிரி இன்றைக்கு நம்முடைய சிறுமிகள் பள்ளிக்கு அனுப்புகின்ற அந்த கொடுமையான காட்சி இந்த ஆட்சியில தான் பார்க்கிறோம். அதுக்கு என்ன காரணம்? முறையான ஆட்சி கிடையாது, திறமையான ஆட்சி இல்ல. ஒரு பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால இப்படிப்பட்ட நிகழ்வுலாம் நடைபெறுகிறது. இதே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட நிகழ்வு எதுவுமே நடைபெறாத வண்ணம் ஒரு திறமையான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். இன்றைய தினம் அதெல்லாம் தலைகளாக மாறிவிட்டது. குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை, 1000 ரூபாய் கொடுக்கணும். நாங்க கூட தான் சொன்னோம் 1500 ரூபாய் தரணும். எல்லா ரேஷன் கார்டுக்கும் 1500 ரூபாய் தரணுங்க. 2021 தேர்தல் அறிக்கை படிச்சு பாருங்க. தேர்தல் அறிக்கையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று வந்தவுடன் எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் மகளிருக்கு 1500 ரூபாய் கொடுக்கப்படும் அறிவிப்பு கொடுத்தோம். தில்லுமுள்ளு பேசி, கவர்ச்சிகரமா பேசி, மக்களை ஏமாத்தி 1000 ரூபாய் கொடுக்கறது ஓட்டை வாங்கிட்டு ஜெயிச்சு வந்த பிறகு 28 மாசம் நாங்க போராடணும். சட்டமன்றத்தில் தொடர்ந்து நான் பேசினேன். அறிவிச்ச செந்தில்நாதன் போல சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து இந்த விடியா திமுக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அதன் மூலமா தான் 28 மாசம் கழிச்சு மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்குது. இது நான் கொடுத்த அரசு 1000 ரூபாய் கொடுத்தார். 28 மாசம் கழிச்சு தான் கொடுத்தார்.